இங்கிட்டு இருக்கு டைஸ். வாவ், எஸ்கோட அகைன் ஒரு மில்க் ஷேக் வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடிக்கு வந்து எல்லா சாக்லேட்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மில்க் ஷேக் பண்ணி சாப்பிட்டுருந்தோம். அது நல்லாவே இருந்துச்சு. அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்மகிட்ட வந்து ஒரு 4 கிண்டர் ஜாய் வந்து இருக்குது. இந்த கிண்டர் ஜாய் யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து மில்க் ஷேக் பண்ணி சாப்பிட போகிறோம். அண்ட் இந்த கிண்டர் ஜாய்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸும் நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள டாய்ஸை வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த கிண்டர் ஜாயை வச்சு மில்க் ஷேக் பண்ணி சாப்பிடலாம். 4 கிண்டர் ஜாய் நம்ம வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கிண்டர் ஜாய் ஓப்பன் பண்ணி என்ன டாய்ஸ் வந்து கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அப்பா டைட்டாக ஒட்டியிருக்கியா, ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த சைடு தான் சாக்லேட் இருக்கும், இது நமக்கு தேவையில்லை. இதை ஐயோ அதுதான் தேவை நமக்கு மில்க் ஷேக் பண்ண. இப்போ வந்து டாய்ஸ் என்ன கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். ஓ இதுதான் சாக்லேட்டா, ஸோ இருக்கட்டும். இங்கிட்டு இருக்கு டாய்ஸ். வாவ், என்னது இது? இங்கே பாருங்களேன், நிறையா இருக்குது, என்னன்னே தெரில. இது சேர்ப்போம், என்ன கிடைக்குதுன்னு தெரியல. ஸோ இங்கே மேனுவல் இங்கே இருக்குது, அதை பார்த்து சேர்த்து விட்ருவோம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஆந்த குருவி வந்து சேர்த்தாச்சு. சுற்றுன்னு நினைக்கிறேன் இது தனியாக. பார்த்தீங்களா, இதுதான் இல்லை ஸ்பெஷலு. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ஓகே, அடுத்த கிண்டர் ஜாயை பிரித்து உள்ளே என்ன டாய்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். பார்ப்பேன், ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கான டாய்ஸ் இருக்குது. ஓப்பன். டடட் 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 டடன். ஆஹா, இந்த வாட்டியும் கலர் பேர் டாய்ஸ் கிடச்சிருக்கியா என்னன்னு தெரியலையே. ஸோ இது எப்படி சேர்க்குறதுன்னு தெரியலையே. ஸோ பட்டர் பிளே நினைக்கிறேன். இது எப்படி சேர்க்கணும்? ஓகே, இது என்னென்னு வந்து கண்டுபிடிச்சிட்டு, இது வந்து பட்டர் பிளே. இது வந்து சும்மா ஸ்டாண்டு மாதிரி இந்த இடத்துல வந்து இது அப்படியே ஸ்டெடியாக வந்து நிற்க வைக்கணும். அதுதான் சேலஞ்சு நினைக்கிறேன், இந்த பட்டர் பிளேக்கான சேலஞ்சு. பட் நான் நிற்க வச்சு பார்த்தேன், நிற்க வைக்க முடியல, நிற்க மாட்டேங்குது. இது அப்படியே ஸ்டெடியாக நிற்க வைக்கணும், நிற்கவே மாட்டேங்குது. இதுதான் அது. ஓகே, அடுத்த கிண்டர் ஜாய் பிரித்து உள்ள என்ன டாய்ஸ்னு பார்த்துருவோம். இதுக்கான டாய்ஸ் இருக்குது. டடன், என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில. இதுக்குள்ளே நமக்கு ஏதோ ஒரு என்னது அது? வாவ், பொம்மை நல்லா இருக்கு. இது ஈஸியாக சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இது மண்டையில் வரும்னு நினைக்கிறேன், முடி போல். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கா, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சேர்த்தாச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்து ஃபைனல் இன்னும் ஒரு கிண்டர் ஜாய் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள என்ன பார்த்துருவோம். இதுக்கு என்ன இருக்குது? டடன் இல்லை, நிறையா இருக்குது. என்ன இது? ஸோ இது பம்பரை மாதிரி நினைக்கிறேன். இன்னும் இருக்குது, பார்த்துருவோம். பம்பரை ஈஸியாக சேர்த்துடலாம். இது அவ்வளோதான். எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்பரத்தை வந்து சேர்த்தாச்சு. சுற்றி வர வந்து ஒரு 3 குருவி இருக்குது. இதை வந்து பம்பரம்னு நினைக்கிறேன். கலர்ஃபுல்லாக சுற்றும்போது சுற்றிட்டு பார்ப்போமா? என்னையா சுற்ற மாட்டேங்குது. அவ்வளோதான், இதுதான் இதோடைய ஸ்பெஷல். ஐயோ கீழே வந்துருச்சு. ஓகே, நமக்கு வந்து டோட்டலாக வந்து இந்த பொருளாக வந்து 4 கிண்டர் ஜாய் கிடச்சிது. ஒன்றில் வந்து குயின் மாதிரி ஒரு பொம்மை கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நைட்டில் முழிக்கிற ஆந்த குருவி, இங்கே பாருங்க சுத்தண்டியாக இருக்குன்னு. அதுக்கடுத்து ஒரு சுற்றுற பம்பரம் ஒன்று, கீழே வந்துடாத. அதுக்கடுத்து பட்டர் பிளேட் டாய் ஒன்று. ஸோ இதான் நமக்கு கிடச்சது. இப்போ வந்து இது ஒரு சைடு இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டர் ஜாய் ஓப்பன் பண்ணி அது உள்ள சாக்லேட் எடுத்து மில்க் ஷேக் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்குள்ள பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டடன் பார்த்தீங்கன்னா 2 பால் மாதிரி உள்ள கொடுத்துருக்காங்க. சுற்றியுமே சாக்லேட் க்ரீம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதை எடுத்து மில்க் ஷேக் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கிண்ணத்தில் வந்து எல்லாத்தையும் எடுத்துரும். வாவ், செம்மையாக இருக்குது பாருங்கள். விழு. ஓகே, அடுத்த ஒரு கிண்டர் ஜாய் 4மே அப்படியே ஓப்பன் பண்ணி போட்டுருவோம். டடன். டடன் விழ மாட்டேங்குது, நல்லா டைட்டாக பிடிச்சி நிற்கிது. ஓப்பன் பண்ணிடுவோம். ஃபைனலாக ஒரே கிண்டர் ஜாய் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வேலையை முடிச்சிடலாம்.
பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபைனலாக 4 கிண்டர் ஜாயிலே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாக்லேட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்களேன். இவ்வளோதான் கிடச்சிருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி நமக்கு மில்க் ஷேக் ரெடி பண்ணிடலாம். நல்லா அடிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போவே பார்க்க நல்லா இருக்குல்ல, தெரிக்குது பால் அங்கிட்டு இங்கிட்டும் பாரு. அவ்வளோதாங்க. இதை அப்படியே போட்டு மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு கிளாஸில் அப்படியே ஊற்றிக்கிட்டு அதுக்கு மேலே லைட்டாக வந்து ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். வாவ், கப்பு தான் கரெக்டாக வருது எல்லா கிண்டர் ஜாய்க்கும். இதுக்கு மேலே லைட்டாக ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிடுவோம். ஸோ சைடு ஐஸ்கிரீம் மெல்ட் ஆயிடுச்சு. இல்லை செம்மையாக இருக்குது. கிண்டர் ஜாய் மில்க் ஷேக்கை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அல்டிமேட்டு. அன்னைக்கு கூட நம்ம எல்லா ஜாக்கெட்டும் வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தோம். அது கூட ஒரு மாதிரியாக லைட்டாக வந்து தொட்டு லைட்டாக காரண மாதிரி இருந்துச்சு. இது எந்த ஒரு இதுவுமே இல்லை, சூப்பராக இருக்கல. அது ஐஸ்கிரீம் மேலே ஆட் பண்ணோம்ல, அது செம்மையாக இருக்குது. சூப்பர். ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு ஒரு கப்பு தான் குடிக்கலாம். அதுக்கு மேலே கண்டிப்பாக நம்மளால் குடிக்க முடியாது. எல்லாமே வந்து ஒரு சாக்லேட் ஐட்டமில் திகட்ட ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு குடிக்காமல் சூப்பராக இருக்குது. செம்ம. ஓகே ஸ்கோர், இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணலாம்.